பரிகார ஸ்தலமாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திருவாசி. நிறைய பேருக்கு நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் திருவாசினா என்னென்னு. வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி வலிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஜாதகத்தில் பல விதமான காரத்துவம் உண்டு. நிறைய அடுத்தடுத்த ரீல்ஸில் அதை பற்றி பேசுவோம். ஜாதகத்தை பற்றி வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த தலத்தில் உள்ள பாம்பின் மீது நடனமாடக்கூடிய நடராஜரை தரிசனித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக வலிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தியாகும். ஊர் பேர் வந்து திருவாசி. உங்கள் சொந்தக்காரங்களையோ உங்கள் ரிலேஷன்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாராக இருந்தாங்க அந்த மாதிரி வலிப்பு நோயினால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வர அவஸ்தப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க. திருவாசி. சரியா? வழித்தடம் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியிலேருந்து முசிறி செல்லக்கூடிய ரூட்டில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். நிச்சயமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காக்கா விழிப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு வலிப்பு சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த இறைவனுடைய சரணாகதி அடைந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு நல்லெண்ணையும் உங்களால் முடிந்த கோயிலுக்கு செய்யக்கூடிய கைங்கரிய மாலை கொடுத்துட்டு வாங்க.